ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்மி ட்ரம்ஸ்டிக் தான் வந்திருக்கோம். வரதே லேட்டு, இது கலெக்டர் மாதிரி வருது. என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ற? கண்ணி மகள்ட்டு கண்ணது யாருன்ற போறாய். என்ன பண்றீங்க? பண்ணி பத்தியில எம்மி ட்ரம்ஸ்டிக். எம்மி ட்ரம்ஸ்டிக்கா? ஆமா, இது அது இல்ல. ஏமாண்டா, நான் இது சூப்பு கடை ஓடியாந்தேன் பட்டுக்கா. சூப்பு கடை பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தா எம்மி ட்ரம்ஸ்டிக் தான் நம்ம வந்து வீடியோல பார்க்க போகிறோம். அதாவது நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஷாப்பை எடுத்து ரன் பண்ணி ஒரு பெரிய கடையா நீங்க வந்து பார்க்க போறீங்க. இப்போ பார்க்க போறீங்க. உள்ள என்ட்ராக போயிட்டோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுற்றுவேன். இன்னையா அங்க போட்ட அதே மெனு தான் இங்கேயும் இருக்கு. வேற என்ன ஸ்பெஷல் இங்க? என்னன்னா, அவனுக்கு அங்க இருக்கிற டிஷ் தான் இங்க மெயின் டிஷ். ஃப்ரைட் சிக்கன் தான் ஃபோக்கஸ், இவங்க வந்து மெயின் ஃபோக்கஸ். பட் அது இல்லாம இது ஒரு ஷாப்பா கன்வெர்ட் பண்ணும்போது உனக்கு வந்து டிஷ் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஷ்னு பார்த்தா வச்சுக்கேன், உனக்கு வந்து ட்ரிபிள் சாக்லேட் ஸ்ட்ராபெரி இருக்கு, இது மொஜிட்டோ இருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, திக் ஷேக் இருக்கு, அப்புறம் வந்து உனக்கு சாண்ட்விச் இருக்கு. ஓட்டோட ஹாட்டா சாப்பிட்டா கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. இது இல்லாம உனக்கு வந்து ஐஸ் டீ இருக்கு, இது இல்லாமல் கோல்டு காஃபி இருக்குது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. லிஸ்ட்டு இது மாதிரி இங்கே வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்யூப்மெண்ட் பார்த்தோன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வந்து இப்போ சமைக்கிறது ஒரு ஃபேமஸ். ஏன்னா வந்து கரெக்ட் டெம்பரேச்சர், அது வந்து எல்லாமே ஒரே கன்சிஸ்டன்சியில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட் புதுசு, எல்லா எக்யூப்மெண்ட் வந்து எடுத்து சரியாங்க. நீங்கள் அதான் அந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆஃபர் இருக்கா? பயங்கரமான ஆஃபர் இருக்கு. ஆக்டிவ்டு இங்க வந்து பார்த்தோன்னா மொஜிட்டோ, மில்க் ஷேக், திக் ஷேக், இங்க ஒரு ஆஃபர் இருக்கு. 40 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன். 360 நாளும் ஆஃபர் கொடுக்குறாங்க. பை ஒன் கெட் ஒன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ஆஃபர் இருக்கு. அது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அப்படியே போக போக அந்த ஆஃபர் அப்படியே பார்ப்போம். பம்பர் ஆஃபரா? என்னது பம்பர்ல? அதான் நம்ம யூடியூபர்ஸ்க்கு சரியான ஆஃபர் இருக்கு. நான் அப்படியே இந்த வீடியோல போக போக கண்டினியூ பண்ணி சொல்றேன். நான் சொல்லுவாங்க பார்ப்போம். கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. நீங்க என்ன சாதாரண ஆளா? வாங்க சாப்பிடலாம். இப்போ எல்லா ஐட்டமும் வந்துட்டு எதுல ஆரம்பிக்கிறது? ஏதாவது ஒரு பக்கெட் ஆரம்பி. ஏதாவது ஒரு பக்கெட் ஆரம்பி. பத்தில நான் சொன்னேன் அவன்கிட்ட, நம்ம அங்க சாப்பிட்டது எப்படி, இங்கே நீ பார்க்குறது எப்படி, டிஷ் வந்து என்ன நிறையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரோட்டில் சாப்பிட்டோம், நிறைய பேர் கண்டுப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி எங்கே அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டேபிள் ஃபுல்லாக கேட்சப் பண்ணு. என்ன ஏன்னா நம்ம அங்கே பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரைடு சிக்கன் மட்டும் வச்சு பேஸ் பண்ணி ஒரு நிறையா டிஷ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்க்க போகும்போது இந்த கடை வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா நாங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் யாரும் வந்து நியூ பர்சன் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து லொக்கேஷன் அதே பெரியாசில், அதே வில்லேஜ் ரோஸ் மில்க்கு பக்கத்தில் தான் அந்த கடை. ரோஸ் மில்க்கு நீங்கள் வந்து மஸ்ட் வந்து எல்லாம் ட்ரை பண்ணணும். நான் எப்படி சாப்பிட்டு எங்கே ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும் எனக்கு தெரியல. என்ன கட்டி காட்டில் விட்டதா இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கிராப். என்னது தெரியல. அந்த லாலிபாப் மைண்ட்ல இருக்கு. இறந்த படம் வைக்கிறேன் எனக்கு எப்படி கிராப் லாலிபாப்பு நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். மைனஸ் பண்ணும். சரி,
வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரெஷ்ஷு தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. உள்ளே வந்து அந்த அந்த மீட்டோட ஃப்ளேவர் வந்து தெரியாமல் பட் ஆனால் நீட்டாக குக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இதில் வந்து லைட்டாக கவுச்சடிக்கும். ஆமாம், ஏன் நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? அந்த பேஸ்ட் எடுக்கும் போது உனக்கு கவுச்சு லைட் அடிக்கும்ல, ரெண்டு கவுச்சு சொல்லுவாங்களே, அது இதில் ஆக்சுவலாக இல்லை. அதில் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். பேர் என்ன? கிராபு வந்தாது படிடா, ஒழுங்கா படிடா. நம்ம வந்து அடுத்த ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பீஸாவா, கிரன்ச் பீஸான்னு சொல்கிறாங்க. இது எங்கிட்டலேருந்து பார்த்தாலும் பீஸா மாதிரி தெரில, பட் ஸ்மால் பீஸா. ட்ரை பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதை வந்து நான் கேட்டேன் அரேந்திட்ட. சீஸு அது இல்லாமல் கார்னு, பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணி இது வந்து கிரன்ச் பீஸா இது இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இது நான் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், சாப்பிட போகிறேன், சொல்கிறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்குது. இந்த மேலே உள்ள லேயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரன்ச்சியாக, உள்ளே வந்து கார்னலாக இருக்குது. அது அளவு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கு. இந்த கடையோட ஃபேவரட்டு சீஸ் பால், ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லுவாங்கள்ல அது, சிக்கன் பேட்டி, சிக்கன் நகட்ஸு. அடுத்த ஒரு கடலோட சம்மந்தப்பட்ட ஒரு டிஷ் வந்துருக்கு. இது என்ன தெரியுமா? நீங்களம்மா ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். இது என்ன தெரியுமா? லாப்ஸ்டர். அப்படின்னா தெரியாதா? இறால் இருக்குல்ல, ராட்டு. ராட்டு. அந்த ராட்டே பெருசாக இருக்கு தெரியுமா? அந்த ராட்டோட ஃப்ரெஷ் இது. நான் கொஞ்சமாக போக சொன்னேன், அடிக்குதாப்புல. பழனி மண்ணில் படிக்கிட்டு மட்டும் அடிக்க வச்சிருக்கேன். என்னவென்று சொல்வதம்மா, ஐயோ நீங்க காமெண்ட் விழுறதுமே. இந்த அடி நீ மாட்டின பத்தியா? இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி ட்ரம் ஸ்டிக் எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கு எல்லா ஊர்லேயும். என்ன இது, ஆம்லெட்டா? அதேதான். முட்டையை வந்து குல்ஃபி, எக் குல்ஃபின்னு சொல்லுவாங்கள்ல, ஆம்லெட் குல்ஃபி. குல்ஃபி ஆம்லெட்டு. ஒரு யூகமாக சொல்லலாம் அந்த மாதிரி. இது எப்படி பார்ப்போம். இன்னும் உள்ள தட்டிடுது. இதேவா? ஆமா, இதுவும் கட் ஆஃப் தான். நமக்கு எக்கு செட் ஆகாது. ஒண்ணு கேட்குறேன்டா, என்ன கொஞ்சம் தான் இந்த மொஜிட்டோ குடிச்சிடா. முடியலடா, ஏரியா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. சரி குடி, நான் இதை குடிக்கிறேன். நான் மொஜிட்டோ போட்டுக்கிறேன். சீஸ். ஆக்சுவலாக டிஷ் வந்து நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து நான் ஆக்சுவலாக ரிவ்யூ சொல்கிறேன். தலைவன் வந்து டயர்டு, சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டான். நான் வந்து முடிச்சுட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், ரிவ்யூ சொல்கிறேன். A few moments later. எல்லாமே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து போகிறேன் ஸ்டாண்டுக்கு. அது நம்ம சொல்கிற மாதிரி முடியல, ஏகப்பட்ட ஐட்டம் ஆட் பண்ணனால நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லி தினம் சாப்பிட்டோம். 2 பேரும் நல்லா இருந்துச்சு. மெயினாக நாங்கள் சாப்பிட்ட வேஃபுல்லாக இருக்கட்டும், எதுவுமே திகட்டலை, எங்களுக்கு ஓவர்ஃபுல் ஆகிடுச்சு. அதே மாதிரி மொஜிட்டோவாக இருக்கட்டும், மில்க் ஷேக்காக இருக்கட்டும், அதான் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் மில்க் ஷேக் நான் தான் புதுசாக நான் சாப்பிட்டேன். க்ரீன் ஆப்பிள். ஆமாம், நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து உங்களோட ரெகுலர் ஃபுட்டு ஃப்ரைடு சிக்கனில் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த ஃப்ரைடு சிக்கனில் வந்து அந்த ட்ரம் ஸ்டிக் இருக்குல்ல, சொல்கிறேன் இப்படி வா அந்த வருமாடா சொல்கிறா. கண்ணு சொன்னேன், கண்ணு தெரியல. அது மாதிரி ட்ரம் ஸ்டிக்கில் வந்து உள்ளே வந்து அந்த மீட் வந்து நல்லாவே வெந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மெயினாக எல்லாமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து மீட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருமே பார்ப்போம். அதுமாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுமாதிரி சொல்ல போனால் உங்களுக்கு வந்து பல்லு குத்துறது குச்சி பார்த்தேன். இல்லை வயிறாத பல்லு குத்துறாங்க, என்ன பல்லு குத்துறது இவ்வளோ பெரிய குச்சிடா, ஏன்னா யானைடா நோண்டுறதுக்கு. இது மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து மஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. இது இல்லாமல் வந்து இந்த கடை வந்து எங்கே உள்ள கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் சிலைக்கு நியர்பை, இன்னும் சொல்ல போனால் நம்ம வில்லேஜ் ரோஸ் மில்க்கு பக்கத்தில் எம்இ ட்ரம் ஸ்டிக் இருக்குது. மஸ்ட் வந்து எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11:30 மணிலேருந்து நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும் அந்த கடை வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கடையோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 அவுட் ஆஃப் வந்து 9 கொடுக்கலாம்.
நம்ம இந்த கடையோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3வது வீடியோ 2வது வீடியோ அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்க்கணுன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இந்த கடையோட மெனு கார்டு வந்து உங்களுக்கு வந்து கீழே சைட்லயே போட்டுருவாங்க. கீழே போல இப்போ சைடில் போகிறேன், இங்கிட்டு போடுறான், இங்கிட்டு வரும். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஏன்னா வந்து ரேட் வைஸ் வந்து கம்மி, குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸ் அதிகம், நல்லா இருக்கும். மஸ்ட் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுற ஒரு கடை. மெயினாக நீங்கள் அழைச்சி வரது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை அழைச்சிடுவாங்க. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், போக போக வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு. என்னன்னா நம்ம யூடியூபர்ஸ்க்கு, நம்ம மாதிரி வீடியோ எடுக்கிற யூடியூபர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? என்னது சொல்லுவோம். இதுதான்டா சொல்லணும், எனக்கே தெரியலதான் என்னதுங்கிறேன். நானே சொல்லிடுறேன். என்னன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த கடைக்கு வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ எடுத்து ஒரு வீடியோ உங்கள் யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வீக்லி சண்டே வந்து, அதாவது நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து டைனிங் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் டைம் வந்து ஃப்ரீ. இதில் முக்கியமாக சொல்லணும், பின் குறிப்பு லெட்டர் பேட் ஆச்சு. பின் குறிப்பு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைடு. என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கணுமா. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு 200 வியூஸ்க்கு மேலே அந்த வீடியோ வந்து ரீச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து செட்டில்மெண்ட். இந்த ஃபுட்டு லைஃப் டைம் நீ உசோட இருக்க நீ நாளைக்கே செட்டில் உங்களுக்கு கிடையாது. அதான் தவறான செயல். அது மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உண்டு. அதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கப்பா, சொல்லிட்டேன். மறக்காமல் இந்த கடையை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். மறக்காமல் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணலாம். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது ராஜராஜன் வெற்றிவேல். பாய் பாய். அப்படி பேரு, நான் அப்படி பேரு. இப்படி வா. நம்பல காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட, காப்பாத்தி விட்டு போ.